நண்பர்களே வணக்கம். இது ஒரு சிறிய பதிவு தான். என்ன அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இருக்கும்போது அண்ணன் வந்து நல்ல வசதியானவரும், தம்பி கொஞ்சம் வறுமை நிலையிலையும் இருக்கிறாரு. இப்போ அந்த அக்கா தங்கச்சி வீட்டிலலாம் ஏதாவது ஃபங்க்ஷன்னா அண்ணன் என்ன பண்ணுறாரு, அந்த தம்பியையும் தம்பி சம்சாரத்தையும் கூப்பிட்டு நீங்கள் தனியாக செய்ய வேணாம், நம்ம எப்போவுமே சேர்ந்து செய்வோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவங்களும் சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஆளுக்கு பாதி பாதி ஷேர் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை செஞ்சு முடிச்சிடுறாங்க. இப்போ வெளியில் உள்ள அந்த அக்கா தங்கச்சிக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படின்னா, அண்ணன் வந்து நமக்கு சீர் நல்லா சிறப்பாக செஞ்சுட்டாரு, ஆனால் இவர் ஏன் இப்படி இருக்கிறாரு இந்த அண்ணன், அப்படி இந்த அண்ணன் செய்யாத மாதிரியும் அந்த அண்ணன் செஞ்ச மாதிரியும் எல்லாருக்கும் தெரியுது. இப்போ வெளி வெளியில் சொந்தக்கார மத்தியில் என்ன பேசுகிறாங்க, நல்லவர் செய்கிறாருப்பா அக்கா தங்கச்சியை விட்டு கொடுக்காம அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இந்த ஆள் வேஸ்ட்டியா, ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறான். அங்கே பாரு, ஒரு அக்கா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எப்படி வரான் பாரு, வீசின கையும் வெறுங்கையுமா வர்றான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ அந்த அன்னை வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா அந்த அக்கா தங்கச்சி எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, தடபுடலாம் செஞ்சு முடிச்சுடுறாங்க, பயங்கர விசேஷமாக செய்கிறாங்க. அதே இந்த சின்ன அண்ணன் வீட்லேயோ அல்லது அந்த செய்யாத அண்ணன் வீட்லேயோ ஏதோ ஃபங்க்ஷன்னா சும்மா ஏனோ தானோ கூட பிறந்துட்டோம், அவர் எங்கே நமக்கு செய்ய போகிறாரு, ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, வந்து செஞ்சுட்டு போயிடுறாங்க, ஒரு மொய்யை போட்டுட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் யாருடைய தவறு அப்படின்னா, இந்த சின்ன அண்ணன் வந்து பெரிய அண்ணன் கூப்பிட்டு தம்பி நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்வோம் அப்படிங்கும்போது இவர் வேணாண்ணே, எனக்கு குடும்பம் இருக்குது, நான் தனியாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி அந்த அண்ணன் தான் சொல்லலை, அவருடைய சம்சாரமாவது வேண்டாம் பெரியவரே, நீங்கள் நாங்களும் 2 பிள்ளைகளை வச்சுருக்கோம், பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ வச்சுருக்குறோம், நாங்கள் வந்து தனியாக செய்கிறோம், நீங்கள் தனியாக செய்யுங்க, சேர்ந்து போவோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதுவும் சொல்கிறதில்ல. அவர் வந்து கூப்பிட்டோன்னே இவங்களை என்ன பண்ணிட்டாங்க, பூம் பூம் மாடு மாதிரி சரி செய்வோம் மேலே சேர்ந்து போய் என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி மாட்டிக்கிட்டாங்க. இப்போ இதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த அண்ணன் இருக்கார்ல, அவராவது என்ன பண்ணனா, இந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் தான் சேர்ந்து செஞ்சோம் அப்படிங்கிற உண்மையை சொல்லியிருக்காங்க, சொல்லலை. இப்போ நிறைய குடும்பங்கள்லாம் அப்படி தான் இருக்குது, அண்ணன் சொல்லிட்டா சரி அப்படின்ட்டு அண்ணன் என்ன சொன்னாலும் சரின்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கும் வந்து குடும்பம் இருக்குது, நம்ம வந்து தேவைக்கு செஞ்சோம் அப்படின்னா நம்ம குழந்தைகளுக்கும் வரணும் அப்படின்னா நம்ம தனியாக செய்யணும் அப்படிங்கிறத உணர்ந்து அவங்க என்ன பண்ணணும், தனியாக செய்ய கற்றுக்கணும். சரியா? இதெல்லாம் வந்து நடக்கிறது தான், உண்மையிலேயே நடக்கக்கூடியது தான். ஒரு சில இடங்களில் ஒரு சில வீடுகளில் நடக்கிறதா தான் நான் பதிவாக போகிறேன், எல்லாருக்கும் கிடையாது. இப்போ தேவை அப்படின்னு வந்து அக்கா வீடோ தங்கச்சி வீடோ தேவைன்னு வந்துட்டா உங்களால் ஆடம்பரமாக செய்ய முடிஞ்சால் நீங்கள் ஆடம்பரமாக செஞ்சுக்கோங்க. என்னால் ஏன் சக்திக்கு இவ்வளோதான் செய்ய முடியும் அப்படின்னா அதை செஞ்சுட்டு போங்க. அதில் ஒன்றும் கௌரவ குறைச்சலாக யாரும் நினைக்க மாட்டாங்க. நம்முடைய தகுதிக்கு என்ன முடியுமோ அதை செஞ்சாவே அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம சின்ன ஒரு செம்பு பெரிய அண்டாவை எடுத்துகிட்டு போகாட்டியும் சின்ன ஒரு சில்வர் குடம் எடுத்துகிட்டு போனாலும் ரொம்ப கௌரவமாக தான் நினைப்பாங்க. இருக்கிறத வச்சு செய்ய பழகிக்கங்க. ஆடம்பரம் அண்ணன் நல்ல கிராண்டாக செய்வாரே அப்படின்ட்டு அவரோட போய் சேர்ந்து செய்ய வேண்டாம். உங்களுக்கும் குடும்பம் இருக்குது, அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, தனித்தனியாக செய்யுங்க. வரக்கூடிய மொய்யை, அண்ணன் வீட்டுக்கு வரக்கூடிய மொய்யை உங்களுக்காக தரப்போகிறாரு கிடையாது. அது குடும்பத்தை பிரிக்கிற மாதிரி இது சொல்லலை, இது நடைமுறையில் உள்ள உண்மை நிகழ்வு. அதனால் வந்து யாரும் வந்து என்னடா அப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்க வேணாம். தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நடந்த நிகழ்வை தான் நான் வந்து பதிவாக போடணுமேங்கிறதுக்காக போட்டேன், வேறு ஒன்றுமில்லை. தவறாக இருந்தால் மறுபடியும் மன்னித்து கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய். நல்ல பதிவு.